பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லைஃப் லைன் ஏஜி சபை கோட்டையூர் காரைக்குடி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இருக்கும் இடங்களிலே ஆங்காங்கே நீங்கள் கூடியிருக்கிற இடங்களா இருந்தாலும், தனிப்பட்ட முறையில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இருக்கும் இடங்களிலே கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்வதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முழு உள்ளத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் அல்லேலூயா கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் இந்த இடத்திலே அல்லேலூயா தரிசனம் காமிப்பார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் கண்களுக்கு முன்னால் வந்து நிற்பார். அவருடைய வாக்கு ஒன்றும் பொய்யாகாது. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மனதில் இருந்து முழு ஆழத்தோடு முழு பலத்தோடு முழு கிருபைகளோடு கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் இந்த நாளிலே மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, எங்கள் பரலோக தேவனே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களிலும் கூட ஆங்காங்கே இருந்து இந்த ஆராதனை காணொலியில் முழுதும் நாங்கள் கண்டுகொண்டிருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை முழுவதுமாய் ஆட்கொண்டு முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் பாடல்கள் உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, வசனங்கள் உம்மை மகிமைப்படுத்தட்டும். வார்த்தையில கேட்கிறவர்களாய் இல்லாமல் அதை கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் பாதுகாத்தீர். புதிய நாட்களை ஆண்டவரே கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 சில பாடல்களை பாடி கர்த்தர் இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவாராக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. எல்லா உற்சாகமா கரங்களை தட்டி வருவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமையை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். நகதேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே ஆவில் முடங்கிலே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மொழியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும். அருள் நிறைவே, ஒளி நிறைவே, என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே,
நாம் என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாளிலும் கூட அவர் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவராய் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம் வணங்குகிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் உன்னதங்களில் வாசம் செய்கிறவர், மகிமையில் மாட்சிமையில் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர். கர்த்தரை துதிக்கிற இந்த இடத்திலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இருந்து ஆராதிக்கிற இடத்தில் அவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த காலைகளிலே கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை துதிப்போம். நாம் என் புகழிகளை நான் கருத்தோடு ஆண்டவரை துதிப்பேன். எத்தனை பேர் துதிக்க ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. Let us praise him and sing his names. அவருடைய நாமங்களை சொல்லி கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிஷியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிஷியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரஃபா சுகம் தரும்
தெய்வமே யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என் புகலிடம். ஆமென். அவருடைய நாமத்தின் நிழலிலே நாம் தஞ்சம் புகுந்து கொள்கிறோம். அவர் நாமத்தின் கிருபையினாலே நாம் வாழ்கிறோம். அருமையான நாமம். இதுவரை நம்மை பார்த்து கொண்டார், இனியும் நம்மை பார்த்துக் கொள்வார். நம்மை கண்ட தேவன், நம்மை வழிநடத்தின தேவன், நம்மை ஆசீர்வதித்த தேவன், சுகம் தந்த தேவன் யெகோவா ராஃபா, இம்மட்டும் சுகம் தந்த தேவன். கர்த்தரை எல்லாம் துதிப்போமா? எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இம்மட்டும் எனக்கு உதவி செய்தவருக்கு நான் என்ன செய்வேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி அவரை வாழ்நாளெல்லாம் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு மகிமை உண்டாவதாக, உமக்கு மகிமை உண்டாவதாக, உமக்கு மகிமை உண்டாவதாக. We praise your name Lord. ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர், ஓ உயர்த்தப்படத்தக்கவர். A wonderful God, oh mighty God, everlasting Father, Prince of Peace. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன், கிருபை நிறைந்த தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை பராமரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாமத்தை துதிப்போம். ஹல்லேலூயா. நாமங்களை துதிக்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ரூவா, யெகோவா ஷிக்கேனு. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். Oh we praise you Lord, praise you Lord, oh praise you Lord. Hallelujah. மகிமை 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 மகிமை. தகப்பனுக்கு மகிமை, ராஜாவுக்கு மகிமை, கிறிஸ்துவுக்கு மகிமை, தெய்வத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. துதிகர மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆட்சிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். தேவன் இடத்திலே நீங்கள் இருக்கும் இடங்களிலே அவர் மகிமையாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களோடு பேச வேண்டும், உங்களோடு இடைவிட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே அவர் உங்களை விரும்பி, ஹல்லேலூயா, ஓ உங்களை விரும்பி உங்கள் மத்தியிலே அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஓ கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, வாஞ்சையாய் அவர் பக்கமாய் அவர் பட்சமாய் நீங்கள் வரும் பொழுது அவர் உங்கள் பட்சமாய் வருகிறார். உங்கள் பட்சமாய் அவர் வருகிறார். உங்களுக்காக அவர் போரிடுகிறார், உங்களுக்கு துணை நிற்கிறார், உங்களுக்கு துணை செய்கிறார். உங்கள் வலது புறத்தில் அவர் நிற்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் வார்த்தைகள் ஒன்று பொய்யானதில்லை. ஹல்லேலூயா. கொடுத்த வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றத்தக்கதாய் அவர் உங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. His presence is in the midst of us. Wherever you are worshiping, that is not a problem. God is in you. God is among you. God is in the midst of you. Hallelujah. His presence is surrounding you. Hallelujah. அவருடைய மகிமையினாலே, அவருடைய மாட்சிமையினாலே நாம் இருக்கும் இடங்களில் அவர் மூடிக்கொண்டிருக்கிறார். Hallelujah. Praise the Lord. தேவனை தம்மை ஆராதிப்போம். அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம், அவருடைய நிழலிலே தஞ்சம் புகுந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்கப்படுமாறாக. உன் பாதம் வந்திருக்கிறோம் ஐயா, உன் பட்சமாய் வந்திருக்கிறோம், எங்கள் பட்சமாய் நீ நிற்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடி துதிப்போம். ஆராதனை பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Jesus
Praise you, Lord. Thank you, Father. Oh, praise you. Praise your name. ஈசரே உத்தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. Thank you, Father. எல்லோரும் நடக்கிற தெய்வம். Oh, yes, Lord. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நீ நல்லவரப்பா, நீர் வல்லவரையா. Praise you, Jesus. Amen. செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை எல்லாரும் ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. அவருடைய செயல்களை நினைத்து நன்றி சொல்லி வருவோம். உள்ளத்தில் ஆனந்திலிருந்து சொல்லுவோம். நீ செய்த செயல்களை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஜீசஸ் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியே ஐயா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே
சித்தமை செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஓ ரட்சகர், எங்கள் இயேசு ரட்சகர். ஓ எங்கள் அருமையான தேவன் ரட்சகர், கிருபை நிறைந்த தேவன் ரட்சகர். Oh, he is the one, he is the one. We worship you Lord, we praise your name. There is none like you. உம்மை போல் ஒரு ரட்சகர் இல்லை, உம்மை போல் எங்களை தப்புவிக்கிறவர் இல்லை, உம்மை போல் எங்களை நடத்துகிறவர் இல்லை, உம்மை போல் எங்களை காக்கிறவர் இல்லை. ஓ பல சூழ்நிலைகளிலே நாங்கள் எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும் உம்மை பிரியாதபடி எங்களை பாதுகாத்து நடத்தினீரே, உம்மை சார்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. Rabalana Shantaraba Ribalaba Ripakara Duribalaba. Praise your name, praise your name. We worship you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய துதியை அவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரை துதிக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் நீ வாசமாய் இருக்கிறீர், அவரை ஆசீர்வதிக்கிறீர். அவர்களுடைய கணக்குகள், அவருடைய கண்ணீர்கள், அவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த காலை வேளையிலே அறிந்திருக்கிறீர். You know every situations that our people are going through Lord Jesus. ஆண்டவரே அவருடைய இருதயங்களின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன், அவருடைய கண்ணீரை அறிந்திருக்கிற தேவன், அவரை உம்முடைய துருத்தியில் இருக்கிறது என்பதை வேதத்தில் சொல்லியிருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் அழும் பொழுது, உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வேண்டுதல் செய்யும் பொழுது, உம்முடைய ஜனங்கள் உம்மை தேடும் பொழுது அவர்களுக்கு கண் காணப்படுகிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்கள் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றாலும் கர்த்தராகிய தேவன் அவருடைய உள்ளங்களிலே பேசுகிறார், அவரை தொழுகிறார். ஹல்லேலூயா. ஓ உதயத்தின் இயக்கங்கள், சூழ்நிலையிலே ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், ஓ வியாதியின் நிமித்தம், வேதனையின் நிமித்தம், கலக்கத்தின் நிமித்தம், பிரிவுகளின் நிமித்தம், ஓ பிரச்சனைகள் நிமித்தம், எந்த சூழ்நிலையின் நிமித்தம் வருத்தத்தோடு இருந்தாலும் இந்த காலை வழியில் அவர் வருத்தங்களை நீர் சுமக்கிறேன் என்று சொன்ன தேவன் அல்லவா, இப்பொழுது அவர் வருத்தங்களை வாங்கிக் கொள்வீராக, அவருடைய இருதயங்களை லகுவாய் மாற்றுவீராக. ஓ கர்த்தர் இருதயங்களை பூரிப்பாய் மாற்றுவீராக, அவர்கள் சந்தோஷமாய் வாழ்வார்களாக. உம்முடைய பிள்ளைகள் கணக்கங்களை மாற்றும், உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்றும், உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதியை மாற்றும். இப்பொழுது சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலம் உண்டாகட்டும், கணக்குகள் மாறட்டும். பினான்சியலா பொருளாதார குறைவுகள் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய குடும்பங்களிலே பொருளாதார ஆசீர்வாதங்களை நிரப்புகிறார்கள். இந்த நாட்களில் ஒரு மாற்றத்தை உணர பண்ணுவீராக. கலக்கமான சூழ்நிலைகள், வருத்தமான சூழ்நிலைகள், அடுவரே கடந்த நாட்களிலே லாக்டவுன் மத்தியிலே கலங்கி நின்ற சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் தேவன் இதுவரை நடத்தினார், இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே வந்திருக்கிறார். 6 மாத காலங்களில் நம்மை பாதுகாத்த தேவன் இந்த 7வது மாதத்திலே நம்மை கால வைக்க உதவி செய்தாரே, அது அவருடைய சுத்த கிருபை, நம்மால் ஆனதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லாக்டவுன் தொடங்கின நாட்களில் நம்மோடு இருந்தவர் அநேகர் இந்த நாட்களில் நம்மோடு இல்லை, நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள் பிரிந்து போனார்கள். ஆனால் தேவனோ நம்மை இதுவரை வாழ வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு திட்டம் உண்டு, அதற்கு ஒரு தீர்க்கமான முடிவு உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே அவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால், அவருக்காக வாழ்வேன் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் நான் உமக்காக வாழ்வேன். நிச்சயமல்லாத இந்த ஜீவன் எங்களை வாழ வச்சு கொண்டிருக்கிற உமக்காக நான் வாழ்வேன். We will commit our lives to you, Lord. We will live for you. We will die for you. We will be a witness for you, Lord, for everything that you have done. Thank you so much, Lord. Thank you for our life. Thank you for everything that you have provided through the days of the lockdown, Lord. Thank you so much.
ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியட்ல எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், தேவைகளை சந்திக்கப்படுதல் ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இல்லாமையில் இருந்த பொழுது கொடுத்து உதவின தேவன் நீர் ஒருவர் மாத்திரம்தான். மனிதர்கள் உதவின பொழுது உதவி செய்த தேவன் நீர் மாத்திரம்தான். அதிசயமாய் அற்புதமாய் நடத்தினீர். இனியும் எங்களை நடத்தப் போகிறேன். இனி வருகிற 6 மாத காலங்களும் வெற்றியோடு இந்த வருடத்தில் வாழ்ந்து புதிய வருடத்திலே நாங்கள் மகிமையாய் நிற்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார். குறிப்பாய் இந்த கொரோனா வைரஸ் ஒழிந்து போகட்டும். டெல்டா பிளஸ் என்று வகை மாறிக்கொண்டு ஊர் மாறிக்கொண்டு ஜனங்களை தாக்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த வல்லமையாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கொரோனா ஆவிகள், ஸ்தோத்திரம், கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக, ஒழிக்கப்படுவதாக. ஜனங்களை காப்பாற்றுவதாக, ஜனங்களை காப்பாற்றி எங்கள் தேசத்தை காப்பாற்றுவீங்க, ஜனங்களை காப்பாற்றும் அப்பா. ஒரு வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் வேண்டுதல் கேட்டு எங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கட்டும். நோயோடு வேதனையோடு இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த வேதனை நீக்கி சுகமா இருப்பார்களாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளின் ஆராதனையை கூட ஆண்டவரே கொண்டு வந்திருக்கிறேன். வார்த்தைகளோடு எங்களோடு பேசுவீராக. வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களில் கடந்து செல்லட்டும், கனி கொடுக்கட்டும், கிரியைகளினால் வெளிப்படட்டும். கேட்கிற ஆண்டவரை காதுகளையும் அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற இருதயத்தில் எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எங்கள் பரலோக தேவனே, இந்த அருமையான ஆராதனை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்க உதவி செய்த தேவன், உம்மை பாடி துதித்தோம். ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்தினோம், உம்மை உயர்த்தினோம். இந்த காலை வேளையிலும் எங்களோடு வார்த்தைகள் வழியாய் பேசுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்கள் ஜனங்களை உற்சாகப்படுத்தட்டும், உருவாக்கட்டும். ஆண்டவரே, வழி நடத்தட்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே வாய்களை, ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய பேச்சுக்களை உடைய சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே என் வாய் வழியாய் எங்கள் ஜனங்களோடு பேசுவீராக. தாழ்த்துகிற ஒப்புக் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இந்த ஜூலை மாதத்திற்கு தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் யோபு எழுதின புத்தகம், யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனம். வாசிங்கள். Job chapter 22 verse 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்கள். Thou shalt also decree a thing, and it shall be established unto thee, and the light shall shine. The light shall shine upon thy ways. Upon your ways. Hallelujah. The light may shine on your ways. இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களுடைய வழிகளிலே வெளிச்சத்தை பிரகாசிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்திலே ஒரு வெளிச்சம் உருவாக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாராக. இந்த வசனத்தை குறித்து இந்த காலை வேளையிலே தியானித்து இந்த தொடர்ச்சியாக இந்த பிரசங்கங்களை இந்த மாதத்திலே நாம் கேட்க இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வெளிச்சம் உங்கள் வழிகளிலே பிரகாசிக்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 6 மாத காலங்கள் இந்த வருடத்தில் வாழ்ந்து விட்டோம். ஒரு இருள், ஒரு மரண அக்கினிக்குள்ள நாம் இருந்திருக்கிறோம். என்ன நடக்கும், எப்பொழுது நடக்கும், யார் உயிரோடு இருப்பார்கள், யார் மரித்து போவார்கள் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இந்த லாக்டவுன் பீரியட்ல நமக்குள் இருந்தது. ஒரு பயம் இருளை போல ஆட்கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாம் அதில் திகைத்து போயிருந்தார்கள். செய்திகளை கேட்க முடியவில்லை. செய்திகளை கேட்கும் பொழுது, சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு பயம் நமக்குள் உருவானது. ஆனாலும் இந்த காலை வேளையில தேவ சமூகத்திலே நாம் உயிரோடு நிற்பது நமக்கு சாட்சி தான். அல்லேலூயா. நாம் ஜீவனோடு இருப்பதே ஒரு பெரிய சாட்சி. நம்மை உயிரோடு வைத்திருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். இந்த காலை வேளையில தேவன் சொல்கிறார், நம்முடைய வழிகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கப்படுவதாக. ஆமென். அது ஒரு வாக்குத்தத்தம்.
இந்த மாதத்துக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், இனி வருகிற காலங்களிலே உங்களுடைய வழிகளிலே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இருள் சூழ்ந்த மேகம் அதை விலகி ஒரு வெளிச்சம் பிரகாசிப்பதை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ருசி பார்க்க போகிறீர்கள். இது தேவனுடைய தீர்க்க தரிசன வசனம். ஆமென். அல்லேலூயா. உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வீடுகளிலே உங்களுடைய பிரச்சனை, போராட்டம், அல்லேலூயா, சமாதானமின்மைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் மறைந்து போகும். ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன் கேட்கிறது தெரியுமா? இன்னைக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறத பத்தி அல்ல பிரசங்கம், அது வருகின்ற நாட்களில் பேசுவோம். இன்னைக்கு பிரசங்கமே அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் முதல்ல உள்ள பகுதி சொல்லுகிறது. அந்த 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 வார்த்தைக்கு முதல்ல உள்ள பகுதியை வாசிங்க. 22வது அதிகாரம் 28வது வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். ஆமென். அல்லேலூயா. இது தொடர்ச்சியான வசனம் தான். உம்முடைய வழிகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. அப்போ நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், if you declare a thing, it will be established in your life. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாச வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து நீங்கள் உரைத்தால் அது உங்கள் வாழ்க்கையிலே நிலை வரப்படும். ஆமென். அல்லேலூயா. அது உங்கள் வாழ்க்கையிலே நிலையாய் உருவாகும் என்று தேவன் சொல்கிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சொல்லுகிற காரியம், உங்கள் வாயில பிறக்கிற வார்த்தைகள் எப்படியா இருக்க வேண்டும் என்பதை தியானிக்க போகிறோம். நாம் எல்லாரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பெயர்கள் என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆன்டியோக் நகரத்தில் முதலாக கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைக்கப்பட்டது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். நாம் எல்லாரும் விசுவாசிகள். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிகள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் படைப்பை விசுவாசிக்கிறோம். எப்படி படைக்கப்பட்டது? தேவன் வானங்களையும் பூமியும் படைத்தார். 6 நாட்களிலே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் படைத்தார். மனிதனையும் ஆண்டவர் படைத்தார் என்பதை காணவில்லை, விசுவாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமை விசுவாசிக்கிறோம், ஈசாக்கை விசுவாசிக்கிறோம், யாக்கோபை விசுவாசிக்கிறோம், தாவீதை விசுவாசிக்கிறோம், மோசேயை விசுவாசிக்கிறோம், ஏசாயாவை விசுவாசிக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், பவுலை விசுவாசிக்கிறோம். யாரையும் நான் பார்த்ததில்லை. என் வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொன்றையும் நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசி. ஒரு நாள் ஆண்டவர் வருவார், மத்திய ஆகாயத்தில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்பதை விசுவாசிக்கிறேன். மரித்தவர்கள் எழும்புவார்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். பரலோகத்திலே அவரோடு கூட நித்திய காலமும் வாழ்வேன் என்பதை நான் பார்க்கவில்லை, ஆனால் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசி என்றால் அதுதான். அப்போ இது எல்லாம் நடந்து படைப்புகளை விசுவாசித்தோம், நடக்க போகிற அல்லேலூயா பரலோக ஜீவியத்தை விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு உள்ள சூழ்நிலையிலே நாம் விசுவாசிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நிறைய பேர் ஒரு வாழ்க்கையில தூரத்துல அங்க ஒரு தெரியுது பாத்தியா, அது பாரு, அது அந்த கிரகம் பல முறை சுத்தி ஜம்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம மக்கள் எல்லாம் அப்படியா, ஆமா ஜம்ப் பண்றது மாதிரியே தெரியுதே, அடடடடா அப்படின்னு சொல்லி நம்பிடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆனா சேர் இருக்கு பாரு, இந்த சேர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு, தொடாதீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தொட்டு பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய மைண்ட் செட் அப்படி இருக்கு. விசுவாசிக்க வேண்டியதை விசுவாசிப்பதில்லை, மறைமுகமானதை அப்படியே விசுவாசிக்கிறோம். தொட முடியல, அதனால விசுவாசிக்கிறோம். தொட்டு பார்க்கணும், தோமாவை போல. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் விசுவாசிகள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ பாருங்கள், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசியுங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும்
அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நல்ல தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வழிகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும் என்ற வாக்குத்தத்தம் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி நான் நம்புகிறேன், அதை எப்படி விசுவாசிக்கிறேனோ அப்படியாகவே நடக்கும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசத்தினால் தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும் அப்படின்னா, முதல்ல விசுவாசிக்க வேண்டும். அதை தான் எனக்கு சொல்றேன். இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த வாக்குத்தத்தங்கள் மேன்மையும் அருமையுமானது. அதை நான் விசுவாசித்தால் நடக்கும். உங்க வாழ்க்கை நிறைய காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கான காரணம் உங்களுடைய விசுவாசம் குறைந்து போனதினாலே, உங்களுடைய விசுவாசம் அவிசுவாசமாய் மாறி போனதினாலே, விசுவாச போராட்டத்திலே நீங்கள் தவறி விழுந்து போனதினாலே நடக்க வேண்டியவர்கள் நடக்காமல் போய்விட்டது. இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார், விசுவாசியே, நீ ஆண்டவரை விசுவாசி. வாக்குத்தத்தங்கள் அருமையானது, மேன்மையானது, அது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசி. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். வாசிங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில். அல்லேலூயா, சோதரம். நீங்கள் பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட முற்பிதாக்களின் வரிசைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசத்தினால் எப்படி ஒரு பெரிய ஜாதியாய் மாறினான், இதே போல ஒவ்வொரு முற்பிதாக்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை. விசுவாசத்தினால் மாத்திரமே அவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாகிய நீங்கள் உங்கள் முற்பிதாக்களைப் போல வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறீர்கள். காரணம், அவர்களைப் போல ஒரு முழு விசுவாச வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை. இந்த காலவெளியிலே உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எபிரேயர் 11 வாசிங்க. முற்பிதாக்களின் அந்த விசுவாச தன்மை நமக்கு வருவதாக. ஒரு சூழ்நிலை கடுமையாகும் பொழுது, ஒரு பிரச்சனை எழும்பும் பொழுது விசுவாசத்திலே கலைந்து விடுகிறோம், திகைத்து விடுகிறோம். அவிசுவாசம் நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. அதனாலே பெற முடியாத நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கிறது. இந்த காலவெளியில சொல்கிறார், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எப்படி? அது விசுவாசத்தினாலே ஆகும். அல்லேலூயா. அது விசுவாசத்தினால் ஆகும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசி. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். விசுவாசத்தோடே கேட்க கடவன். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல். Let him ask in faith with no doubting. Are you a believer with doubts? Then it is not going to happen to you. You will not be established. If you want to be established, no doubting, just ask in the name of Jesus Christ. It will be given unto you. தேவன் உங்களுக்கு தருவார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். எப்பொழுது? நான் சந்தேகப்படாமல் கேட்கும் பொழுது. 2 காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலை வேளையிலே. முதலாவது, நீங்கள் கேட்க வேண்டும். You have to ask first. வாயில திறக்கணும். நிறைய பேர் என் உள்ளத்தை கர்த்தர் அறிகிறார், நான் ஏன் கேட்க வேண்டும்? நீங்க கேட்கணும்னு தேவன் விரும்புகிறார். அதை சொல்லிட்டேன். அல்லேலூயா. நீங்க கேட்க வேண்டும். எப்படி கேட்கணும்னா, சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். அதான் 2வது. சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். உங்க வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்காமல் இருப்பதற்கான காரணம், கேட்கிறீர்கள் ஆனால் சந்தேகப்படுகிறீர்கள். இது நடக்குமா நடக்காதா? நான் கேட்கிறது வருமா வராதா? இந்த காலை வேளையில உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் பெற வேண்டிய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் கேட்க வேண்டும், சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். அது அவன் வாழ்க்கையிலே நடக்கும். It will happen to you if you ask in the name of Jesus Christ without doubting. Don't doubt தேவனுடைய பிள்ளைகளே. Don't doubt. சந்தேகப்படாதீங்க. மனுஷனை சந்தேகப்படுங்க, பரவாயில்லை. மனுஷன் மாறுவான், அவன் வார்த்தைகள் பிதற்றுவான், அவன் ஏமாற்றுவான்.
ஆனால் தேவனை ஒரு காலம் நீங்கள் சந்தேகப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒரு காலம் சந்தேகப்படத்தக்கவர் அல்ல. அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மனிதன் அல்ல. வசனம் சொல்லுதில்லவா? அவரை சந்தேகப்படாதீங்க. கேட்கும் பொழுது சந்தேகப்படாம கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. விசுவாசத்தோடு கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். வாசிங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 Corinthians chapter 4 verse 13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கபடியே நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து, நல்லா கவனிக்கணும், அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியினால் பேசுகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும். தேவன் விரும்புகிறார். உங்கள் வீடுகளிலே விசுவாச வார்த்தைகள் வர வேண்டும். விளங்காம போச்சு, வீணா போச்சு, அசிங்கப்பட்டு போச்சு, ஒண்ணு இல்லாம போச்சு, இதெல்லாம் இனி சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசுவாச வார்த்தைகள் வாயிலிருந்து வர வேண்டும். இந்த வார்த்தையில பவுல் சொல்கிறார் கொரிந்தியர்ல, விசுவாசத்தின் ஆவி உடையவளாய் அவன் கேட்கிறான். விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு கட்டளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஓ, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை அவிசுவாசத்தின் ஆவி உங்களை ஆட்கொண்டிருந்தது. அவிசுவாசத்தின் ஆவி உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அது நிமித்தமாய் விசுவாசிக்க முடியல. இது நடக்கணும் என்று நம்பல. இது எதிர்பார்க்கிற காரியம் நம்ம என் வாழ்க்கையில் நிகழும் என்பதை நான் விசுவாசிக்கல. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசுவாசத்தின் ஆவி, the spirit of faith is on you today. விசுவாசத்தின் ஆவியினாலே நீங்க நிரப்பப்படும் பொழுது கேட்கிறது எதுவோ அது பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்காக மட்டும் இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்திலே மற்றவர்களுக்காக கேட்கும் பொழுது அவர்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தம் விசுவாசத்தின் ஆவியோடு கேட்பது நிமித்தம் பெற்றுக்கொள்ள முடியும். என்று விசுவாசத்தின் ஆவியை தேவன் நம் ஜனங்களுக்கு கட்டளையிடுவார். விசுவாசத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நல்லா கவனிங்க, உங்க வாயிலிருந்து வர்றதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும். ஏனென்றால் உங்கள் வாயிலிருந்து வருகிறது உங்கள் இருதயத்திலிருந்து வருகிறது. வேதம் சொல்கிறது, நான் சொல்லல. ஹல்லேலூயா. உங்க வாயில நீங்க என்ன வார்த்தையை பிறப்பிக்கிறீங்களோ அது உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அது உங்களை தீட்டுப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசுறீங்களா, அது உங்களை தீட்டுப்படுத்தும். இவன் கெட்டவன் உங்களுக்கு பேரை கொடுக்கும். அவிசுவாச வார்த்தையை பேசுறீங்களா, இவன் ஒரு அவிசுவாசி என்று உங்களுக்கு பேர் கொடுக்கும். விசுவாச வார்த்தையை பேசுறீங்களா, உங்களுக்கு விசுவாசி என்ற மகத்துவமான பெயரை அது கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Speak in faith. Let the spirit of faith rule over your heart. Let everything comes out of your mouth be a words of faith. Hallelujah. உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக இருக்க கடவுது. அந்த விசுவாச வார்த்தைகள் வந்தா அது என்னை தீட்டுப்படுத்தவே படுத்தாது. ஹல்லேலூயா. உங்க வாயில என்ன வார்த்தை வருது? வீட்டுல உங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்து என்ன சொல்றீங்க? உங்க நெய்பரை பார்த்து, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து என்ன சொல்றீங்க? உங்க விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்றீங்க? உங்க நண்பர்களை பார்த்து என்ன சொல்றீங்க? நல்லா இருப்பேன்னு சொல்றீங்களா, நாசமா போவேன்னு சொல்றீங்களா? உங்கள் வாய்கள் உங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையை கவனமாய் நீங்கள் பிறப்பிக்க வேண்டும். அது விசுவாச வார்த்தையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாய்களிலே விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். யாருக்குள்ள நீங்க பார்த்து பேசுறீங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, விசுவாச வார்த்தையை சொல்லுங்க. கஷ்டத்தோடு வர்றாங்களா, துன்பத்தோடு வர்றாங்களா, வியாதியோடு வர்றாங்களா, கண்ணீரோடு வர்றாங்களா, சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருப்பீங்க, அவளை ஆசீர்வதிங்க. அதுதான் உங்களுடைய வார்த்தையா இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசத்தின் வார்த்தை. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். உங்கள் வாயின் வார்த்தை தான் அதை உங்களுக்கு செயல்படுத்த தூண்டும். தேவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தின் வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருவதாக. யாக்கோபு எழுதின
புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. James chapter 3 verse 2 and 3. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். ஒருத்தனை குறித்து சொல்லுது, ஒரு மனுஷன் நல்ல பூரண புருஷன், அவன் முழு மனுஷனா எப்ப இருக்கான் தெரியுமா? அவன் சொல் தவறக்கூடாது. அல்லேலூயா. ஒன்னு செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்க கூடாது. நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அதை செய்யக்கூடாது. எதை சொல்றோமோ அதை செய்யணும். ஆம் என்று சொல்லணும். உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லணும். அவன் தான் பூரண புருஷன். வாசிக்க தொடர்ந்து. தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்கிறவன். அவன் எதற்கெல்லாம் கடிவாளம்? வாயை அடக்கிக் கொள்கிறான். அவன் வார்த்தையில உண்மையா இருக்க வேண்டும். அப்போ ஒரு சரீரத்தை ஒருத்தனை காத்துக்கொள்ளணும்னா அவனை வாயை காத்துக்கொள்ளணும். யாக்கோபுல இவர் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்க முழுசா வாசித்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தை திட்டமா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அது பிரசங்கம் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளவு லாங்கா இருக்கும். அருமையான ஒரு பகுதி நாக்க குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிற யாக்கோபு புஸ்தகத்துல வாசித்து பாருங்க. விசுவாச வார்த்தைகள் உங்க வாயில வருதா? அதுதான் உங்களை ரட்சிக்கும். வேதம் சொல்லுகிறது எப்படி? you do not defile or don't corrupt yourself, your body by your tongue. உன்னுடைய நாக்கினாலே உன்னுடைய சரீரத்தை நீ கரைப்படுத்திக் கொள்ளாதே, உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதே. உன் வாயில பிறக்கிற வார்த்தை விசுவாச வார்த்தையா இருக்கட்டும், நல்ல வார்த்தைகளா இருக்கட்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நல்ல கவனிங்க. தன் நாவை காத்துக் கொள்கிறவன், தன் வாயை காத்துக் கொள்கிறவன் அவனுடைய இடுக்கண்களிலே அவனை காத்துக் கொள்கிறான். இடுக்கண் வராமல் அவனை காத்துக் கொள்கிறான். இந்த காலை வழியில தேவனுடைய பிள்ளைகளே, இடுக்கண் பிரச்சனை போராட்டம் எதனால வருது தெரியுமா? பேசுற வார்த்தைகள்னால வந்து கொண்டிருக்கிறது. யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம்? தேவையில்லாத வார்த்தையை பேசி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பயந்தே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. சில விஷயத்தை சில பேர்கிட்ட சொல்லிட்டேன், இனி எப்படி நான் அவனை ப்ளீஸ் பண்ணி தான் நான் நடக்கணும், என் வாழ்க்கை ஃபுல்லா அவனுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறது. ஏன்னா சில விஷயத்தை சொல்லிட்டோம், நம்ம பேச்சை நிறுத்திட்டா அவன் பிரச்சனை பண்ணிடுவான். அந்த பயம். கேர்ஃபுல்லா நாக்க யூஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவையில்லாத வார்த்தைகள் பேசாதீங்க. ஏன்னா உங்களுடைய நாவு விசுவாச வார்த்தையை பேசக்கூடிய நாவு, விசுவாச அறிக்கைகளை இடைவெளியா நாவு. மற்றவர்களை குறித்து தேவையில்லாத காரியங்களை குறித்து பேச வேண்டாம். அப்படி பேசுறவர்களுக்கு உங்கள் வீடுகளிலே ஒரு நாள் இடம் கொடுக்காதீர்கள். அது உங்கள் வீட்டையும் தீட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களை குறித்து பேசுகிறார்களா? ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிறார்களா? இடம் கொடுக்காதீர்கள். சொல்லுங்க, அவரை போய் கூட்டிட்டு வாங்க, நேர்ல வச்சு பேசுங்கன்னு சொல்லுங்க. அப்படி கூட்டிட்டு வந்து பேசினாங்கன்னா அங்க உட்கார்ந்து பேசுங்க. ஏன்னா அது நன்மைக்கு எதுவா இருக்கட்டும். அதை விட்டுட்டு இல்லாத ஒருவரை குறித்து உங்களிடத்துல ஒருவர் பேசினால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை பற்றியும் பிறரிடம் அவர் பேசுவார். அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாவிலே வஞ்சகம் உள்ளது. அவருடைய நாவு உங்களை தீட்டுப்படுத்தும். அது விஷயம் நிறைந்தது. நன்மைக்கு ஏதுவாய் பேசுகிறவர்களை நீங்கள் தீர்க்கமாய் உணர முடியும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நன்மைக்கு ஏதுவாய் பேசுகிறவர்களை உங்களுடைய அறிவு தீர்க்கமாய் உணர முடியும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தீர்க்கமாய் உணர்ந்து முடிவெடுங்க. பேசுகிற நாவு, அந்த பேசுகிற வார்த்தையை கேட்டு அழகா இருக்குன்னு நினைச்சு நல்ல பாம்பை போல பேசுகிற ஜனங்களிடத்திலே மாட்டிக்கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. நாளைக்கு கர்த்தர் கணக்கு தீர்ப்பார். அப்ப தீர்க்கும் போது நீங்க குற்றவாளி கூண்டுல நிற்காதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். அதனால நான் சொல்றேன், உங்க வாயில பிறக்கிற வார்த்தையை திட்டமாய் உணர்ந்து விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். இடுக்கண்களிலிருந்து உங்கள் அல்லேலூயா வாழ்க்கையை காத்துக் கொள்வதற்கு உங்கள் நாவு உதவும், உங்களுடைய வாய் உதவும். செம்மையாய் பயன்படுத்துங்கள். இன்னொரு நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா
அங்க பாவம் இல்லாமல் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகமா பேசி 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 ரொம்ப நேரம் போன்ல உட்கார்ந்து பேசி பாவம். அல்லேலூயா. அளவை குறைச்சிக்கங்க, பேச்சின் அளவை குறைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வீட்டில் உட்கார்ந்து நல்லா உங்க குடும்பத்தோடு பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுங்க. தேவையில்லாத பேச்சு எல்லாம் வச்சுக்காதீங்க. அந்த பேச்சு பாவத்தை உருவாக்கும் வேதம் சொல்கிறது. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. தன் உதடுகளை அடக்கிறவன் புத்திமான். புத்திமான நடந்து கொள்ளுங்க. இன்னொரு நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இதுதான் இன்ட்ரோடக்ஷன். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்கள் நாவு விசுவாசத்தின் அறிக்கை இடும் என்றால், நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுவீர்கள் என்றால், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாவினாலே நான் எதை நிர்ணயம் செய்கிறேனோ அது நிலைவரைப்படும். ஆமென். அல்லேலூயா. அந்த பாதியை வாசிங்க. வாக்குத்தத்த வசனம் யோபு 22ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதோட நான் முடிக்க விரும்புகிறேன். உங்கள் வாயிலிருந்து நீங்கள் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை தேவன் வாக்குரைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் வெளிச்சம் உண்டாகும், அது உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கும். வாசிங்கள். நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், அதுதான் சொல்றேன். நிர்ணயம் பண்ணுதல் என்பது உன் வாயினாலே நீ நிர்ணயம் பண்ணிக்கொள். அது விசுவாச அறிக்கையாய் இருக்கட்டும். ஆண்டவரே, நான் விசுவாசத்தின் பிள்ளை, என் வாழ்க்கையிலே நன்மை நடக்கும், நான் மேன்மை அடைவேன், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், என் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், நான் மேன்மை அடைவேன், என் வியாதி குணமாகும், என்னை பூர்ண புருஷனாய் தேவன் வைப்பார், என்னை இந்த சமூகத்தில் ஒரு உயர்த்தி வைப்பார். இன்றைக்கு கஷ்டம், இன்றைக்கு துன்பம், இன்றைக்கு கண்ணீர், இன்றைக்கு வியாதி உண்டென்று நான் விலகி போகாதபடிக்கு விசுவாசத்தோடு நம்புகிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உன் வாயின் அறிக்கையின் நிமித்தம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உன் வாழ்க்கையிலே நிலை வரப்படும். ஆமென். You will be established of what you declare by your mouth. உன் வாயினாலே நீ அறிக்கையிடுகிற விசுவாச வார்த்தை உன் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் எடுத்துரைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாயிலிருந்து வருகிற புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளாய் இருக்கிறதா, இல்லை அவிசுவாச வார்த்தையாய் இருக்கிறதா? நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், உங்கள் வாயிலே அவிசுவாச வார்த்தைகள் பிறக்க வேண்டாம். நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ விலகாம போயிருவேன், சொல்லவே சொல்லாதீங்க. சொல்லாதீங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள். உங்களுக்கு பிள்ளைகளின் சுதந்திரமே அதுதானே. அவர்களை ஆசீர்வதிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில. நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஜனங்களாய், தேவ ஜனங்களாய் இருக்க தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இனிமே என் வாயில ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையாய், வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தைகளாய் வெளிவரும். ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசத்திலே பேசுவேன். பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான், விசுவாசிக்கிறவன் பதறான். நீ ஒரு விசுவாசி, நீங்கள் விசுவாசிகள். விசுவாச வார்த்தை வெளிப்படுவதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்க்கையில மேன்மைகளை கர்த்தர் கொடுப்பாராக. நீங்கள் பேசுகிற விசுவாச வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறும் என்பதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரத்திலே வெளிச்சம் பிரகாசிப்பதை பற்றி சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக, பேசுவாராக. கர்த்தர் தம்முடைய மகிமை உலகம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ பிரைஸ் யுவர் நேம். இந்த காலை வேளையிலே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. எங்களோடு பேசின வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே இப்படி வெளிச்சம் பிரகாசிக்கும். நாங்கள் என்ன நிர்ணயிக்கிறோமோ அது எங்கள் வாழ்க்கையில் நிலைவரப்படும் என்ற வேத வாக்கியத்தை இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம். நிர்ணயிக்கிறோம் என்று சொன்னால் எங்கள் வாய்களிலே அவ்வகையான விசுவாச வார்த்தைகள் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறீரப்பா.
இனிமே எங்க வாழ்க்கையில நல்ல வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், அடுத்தவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இனி ஒருவரையும் நாங்கள் குற்றம் சுமத்தாதபடிக்கு, குற்றம் உரைக்காதபடி, குற்றம் தீர்க்காதபடிக்கு நல்ல வார்த்தைகளை எங்கள் வாயிலே கொடுப்பீராக. எங்கள் இருதயத்திலிருந்து எங்கள் வாய்களில் வருகிற வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாய் இருப்பதாக. விசுவாச வார்த்தைகளின் அறிக்கைகளை எங்கள் வாய்களை ஏற்றும்படியாய், அதன் வழியாய் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு வாழ்க்கையில, தொழிலில, பண ரீதியாய், பொருளாதார ரீதியாய் அல்லது சரீர பலவீனத்தோடு இருக்கிற உள்ள ஜனங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிற இயேசுவின் நாமத்திலே விசுவாச வார்த்தைகளோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியாகவே சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், நம்பிக்கை கிடைக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில்கள் முன்னேற்றம் அடைவதாக. இந்த புதிய மாதத்திலே எங்கள் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வெளிச்சம் பிரகாசிப்பதை அவர்கள் காண வேண்டும். இயேசுவின் நாமத்தில் உடைய மகிமை வெளிப்படுவதாக. காத்துக்கொள்வாய், தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். வாரம் முழுவதும் உடைய மகிமை எங்களோடு இருக்கும். உடைய பிரசனங்களோடு ஆளுகை செய்யும். எங்கள் போகும்போது வரும்போது எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும். ஆட்சிப்பிக்கிறோம். வருகின்ற நாட்களிலே ஆராதனை ஆரம்பிப்பதற்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறார்கள் கவர்மெண்ட். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நம்முடைய சமூகத்தில் இருந்து ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று முதல் என்றென்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வாரம் முழுவதிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. லாக்டவுன் கொஞ்சம் தளர்த்து இருக்கிறார்கள் என்பதனாலே நீங்கள் ஜாக்கிரதையின்மையாய் நடந்து கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். நல்லா போற இடங்களில் மாஸ்க் போட்டுக்கோங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. வெளியில போயிட்டு வந்தா ஜாக்கிரதையாய் வீட்டுக்குள்ள வாங்க. கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.